மாபெரும் வெற்றி கூட்டணியை தளபதி தலைவர் அவர்கள் உருவாக்க இருக்கிறார்கள். எதிரியில் இருக்கிற எதிராளிகள் எங்கே செல்வதென்று தெரியாமல் திகைத்து போகிற காலம். குஜராத் கலவரத்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் அந்த கூட்டணியிலேருந்து தானே நக்கி பொழைச்சிங்க. அப்போ நீங்கள் யார்? பாஜகவுடைய ஏ டீம். நான் குற்றம் சாட்டுறேன். இங்கே நடிப்பது போல நடிக்கிறது சமூக நீதி பேசுவார்கள். ஆனால் உள்ள அண்டர்டேக்கிங்கில் வச்சுட்டு எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கு ஒன்று சொல்கிறேன். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து தெரியுமா? ஏன் பொம்பளை பிள்ளை போய் அம்மா எனக்கு பரீட்சை இந்த வருஷம் ரத்தாயிருச்சுமா, நீ திமுகவுக்கு போய் ஓட்டு போட்டுருமா, எனக்கு ஒரு வருஷம் பப்ளிக் எக்ஸாமே இல்லைமான்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு நீ விட்ட நாதி இல்லை. எங்கள் தலைவரை விட்டால் வேற கதியும் இல்லை. ஆக விஜய் என்கிற மாபெரும் சீமான் ஒரு மாற்றாக இருக்காரு சார். அவர் யார்? களத்தில் இல்லாதவங்களை பற்றிலாம் கேள்வி கேட்காதீங்க, வேற கேள்வி கேளுங்க. வந்த அந்த முன்னாள் கொள்ளையடித்த அமைச்சர்களுக்கெல்லாம் அதிமுகலேருந்து வந்த அத்தனை பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து சந்தோஷப்படுத்தி இன்னும் கொள்ளையடிச்சு. ஏன்னா இவங்களுக்கு கொள்ளையை நுணுக்கமாக அடித்தாங்க. வெளிப்படையாக அடிக்கிற கொள்ளையை போடுறா அப்படின்னு பார்த்தாங்க. அதிமுகலேருந்து அடித்த கொள்ளை தாங்க முடியாமல் அம்மையாரால் விரட்டப்பட்டவர்கள் அனைவரும் இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்காங்க. இப்போ ஓவராக கொள்ளை நடக்குது இல்லை? சரி, விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்க போறாரு? இல்லை உங்கள் செய்திகள் வர மாதிரி 2 தொகுதியில் நிற்க போறாரா? ஏன் நாங்கள் என்ன ஒரு தொகுதியில் தோக்க போகிறோம், ஒரு தொகுதியில் வெற்றி வர போகிறோமா? 2 தொகுதியில் நிற்க எங்கள் தலைவர் ஒரே இல்லை, தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க சார். நீங்கள் உதயநிதி அவர்கள் 234 தொகுதியுமே விஜய் தொகுதிங்க. கூட்டணி வலுவாக இருக்கிறது, வலுவாக இணைய போகிறது. மாபெரும் வெற்றியை தமிழக வெற்றி கழகம் ருசிக்க போகிறது. தலைவர் அடுத்த கட்ட களம், தினந்தோறும் களம் என்கிற ரீதியில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வர காத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய போர் யுத்தம் தொடங்க இருக்கிறது. அந்த யுத்தத்தில் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரமாட்டாரா அப்படின்ட்டு ஒரு புறம் ஒரு கூட்டணி இருக்குது. இன்னொரு பக்கம் இங்கே இருக்க கூட்டணி கட்சிகள்லாம் விஜய் பக்கம் போகக்கூடாது அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் இருக்குது. இன்னும் ஓபிஎஸ் மாதிரி ஒரு சிலர் விஜய் எப்போ கூப்பிடுவார் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இப்போ மொத்த பொலிட்டிக்ஸுமே விஜய் அவரோட முடிவை நோக்கி தான் இருக்கா சார். எல்லா பார்வையும் ஏன் இங்கே திரும்பி இருக்கு தெரியுமா? எவனாவது கூட்டு சேர்ந்துருவானோன்னு இவங்க எல்லாம் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவன் சேரல, ஏன்னா நம்ம கூட்டணியை உடைச்சிட்டு போனால் தேவையே, அதிகாரம்லாம் இருக்கேங்க, பகிர்வு முறைகள் இருக்கேன்னு உட்காந்து பம்மாத்து வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. மாபெரும் வெற்றி கூட்டணியை தளபதி தலைவர் அவர்கள் உருவாக்க இருக்கிறார்கள். எதிரியில் இருக்கிற எதிராளிகள் எங்கே செல்வதென்று தெரியாமல் திகைத்து போகிற காலம். தை பிறந்தால் வழி பிறக்கும். கன்னியாகுமரியில் அந்த கிறிஸ்மஸ் விழாவின் போது காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்றாங்க. அப்போ கூட சில திமுகவினர் சோஷியல் மீடியா ராகுல் காந்தியை பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நிர்வாகிகள் பங்கேற்றதுக்கு. என்ன சார், காங்கிரஸ் தாவேகா பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கா? எப்படி இருக்கு? நல்ல நகைச்சுவையாக கேட்குறீங்களே. இல்லை சோஷியல் மீடியா போடுறாங்க ராகுல் காந்தி விஜய். இவங்களுக்கு வேலையே அதுதான். நீங்கள் மிகப்பெரிய சங்கியாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஹச்ராஜாவை யார் சட்டமன்ற உறுப்பினராக திமுக கூட்டணியில் இருக்கும்போது தான் ஆனார்ல. நீங்கள் 96லேருந்து 2001 வரை யாரோட கூட்டணி வச்சு அமைச்சரவையில் ருசி பார்த்தீங்க? குஜராத் கலவரத்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் அந்த கூட்டணியிலேருந்து தானே நக்கி பொழைச்சிங்க. அப்போ நீங்கள் யார்? பாஜகவுடைய ஏ டீம். நான் குற்றம் சாட்டுறேன். இங்கே நடிப்பது போல நடிக்கிறது சமூக நீதி பேசுவார்கள். ஆனால் உள்ள அண்டர்டேக்கிங்கில் வச்சுட்டு எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கு உங்க சொல்கிறேன். சேரிகளின் சுடுகாடு ஏன் இன்னும் தனியாக இருக்குது? ஏன் அந்த சுடுகாடுகளுக்கு இன்றைக்கு வரை வழியமைத்து தரல? இது சமூக நீதியா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆக இவர்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற வேலையை திராவிட கும்பல் என்று சொல்வது. திராவிடம் என்கிற அழகான சொல்லுக்கே நம்மளை பேச வைக்க விடாமல் தடுக்கிறாங்க இந்த கும்பல். ஆக திமுக இந்த தேசத்தை விட்டு விரட்டப்படுகிற தீய சக்தி. அடுத்தமா 7 முறை சொல்லணுமா இந்த தலைவரை போல? அவர் சொல்றதே ஓடிட்டு இருக்கேன் சார். தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி நிரூபிப்போம். உங்களை வீட்டுக்கு அனுப்பாமல் எங்களுக்கு உறக்கம் இல்லை. ஓட எழுந்து ஆரம்பிச்சிருக்கு 2.5 வயசு குழந்தை. தடுமாறுறீங்களே அப்படியே 75 வயசு கிழமை. ஆமாம், வயசாயிடுச்சு இல்லை? வளரும் வாலிப பருவம் எங்கள்கிட்ட தானே இருக்குது. சிறு குழந்தை இப்பொழுது ஓடத் தொடங்கி இருக்கிறது. சிதறுகிற காலம் வருகிறது. எதிராளிகள் அப்படி கலக்கம், உறக்கம் இல்லை. என்னடா பண்ணுறது? எந்த கோணத்தில் இவனை அடிக்கிறது? இருக்கிற பெண்களெல்லாம் கிளப்பி விடுவோமா? இது ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி. இந்த ஆட்சி மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் எதிரான ஆட்சி. தமிழ்நாட்டின் லேப்டாப்லாம் கொடுக்குறோம்னு சொல்லி இப்போ என்னவோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பெரிய கொள்ளை நடக்கும். 20 லட்சம் கொடுக்க போகிறாங்க சார். 20 லட்சம் லேப்டாப்ஸ். அதான் 4 வருஷமாக எங்கே போனீங்க?
இல்லை அதுவும் குறிப்பாக அந்த 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஓட்டு அவங்களுக்கு மட்டும் இருக்கிறதுனாலே சார்? ஆமாம், 12 வயசு அவங்களுக்கு தானே பூர்த்தி ஆயிருக்கும். அதுலேயும் அரசியல் அதில் தான் அரசியல். நீங்கள் இன்னொன்று தெரியுமா, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து தெரியுமா? ஏன் பொம்பளை பிள்ளை போய் அம்மா எனக்கு பரீட்சை இந்த வருஷம் ரத்தாயிருச்சுமா, நீ திமுகவுக்கே ஓட்டு போட்டுருமா, எனக்கு ஒரு வருஷம் பப்ளிக் எக்ஸாமே இல்லைமான்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது? இது இத்தனை வருஷமா இருந்துச்சுல, ஒரு 5-6 வருஷமா. இப்போ ரத்து. இது எல்லாமே ஓட்டுக்காக. இன்னும் இந்த பாருங்க, நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேன். முடிவெட்ட இலவசம் தேர்தல் அறிக்கையில் வரப்போகுது. வந்துடும். மீசையை வலிக்க இலவசம், வேற எதையும் வலிக்கணும்னாலும் இலவசம். ஆண்களுக்கு பேருந்து இலவசம். சரிங்களா? அடுத்து இன்னொன்று வரப்போகுது, புதிய திட்டம். என்ன, ஒப்பனை அறைன்னு இப்போ வச்சுருந்தாங்களா, அலங்கார அறைன்னு இப்போ நம்ம தனியாக வைப்பாங்க. அதில் கொள்ளையடிக்கணும்ல. ஒப்பனை அறைன்னா கழிவறை. எனக்கு தெரியல கழிவறையில் என்ன ஒப்பனை நடக்குதுன்னே தெரியல. அதில் கொள்ளை 1000 கோடி அடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து அழகு கலை அறைன்னு ஒன்று உருவாக்குவாங்க. இதை தாண்டி இன்னொன்று நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மகளிருக்கு பேருந்து திட்டம், ஆண்களுக்கு ரயில்வே திட்டம், இலவச ரயில். இலவச ரயில். அதெல்லாம் இப்போ இந்த இந்த தேர்தல் அறிக்கையில் வரலாம், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். ஆண்களுக்கு குடிப்பதற்கு மாதந்தோறும் 10,000. மதுக்கடைகளை ஒரு நாளைக்கு 300 ரூபா இல்லை, ஒரு நாளைக்கு 300 இருந்தால் தானே போதையில் தள்ளாடுறான். 100 கொடுத்தா தள்ளாட மாட்டேங்க. அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அது என்ன கதை சார்? ஏதோ குவாட்ரு ஆப்புங்கிறாங்க. அதெல்லாம் 300 ரூபா வரும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 300 ரூபா, மாதம் எவ்வளோதாச்சு? 9,000. 1000 ரூபா எதுக்கு? சைடிஷ்க்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா. ஆக ஆண்களுக்கு குடிப்பதற்கு 10,000 கொடுக்குற அரசாக 2.0ல் ஒரு முதலமைச்சர் அறிவிப்பார். இதே அரசு தான் சார் மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. கல்வி கடன் ரத்து பண்ணுவோம் நாங்கள், நகை கடன் ரத்து பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஆனால் எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றல சார். மதுக்கடையில் இரவு 10 மணிக்கு மேலே மூடிட்டு பக்கத்தில் பாரில் விற்கிறது அவங்களுடைய திட்டம். அதான் மூடிட்டாங்களே 10 மணிக்கு மேலே. இல்லை அப்படியுமே சட்டவிரோதமாக பல இடங்களில் மதுக்கடை. அது சட்டவிரோதம் இல்லைங்க. நீங்கள் தாங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குது இரவு 10 மணிக்கு மேலே சாராயம் வீடான்னு. அது எப்படி சட்டவிரோதமாக இருக்க முடியும்? காவல்துறை சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற காவல்துறை தானே. சாராய கடையை பாதுகாக்கிறதுக்கு பேர் என்ன? வாட்ச்மேன் வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க காவல்துறை எல்லாம். இப்போ உங்களுக்கு தெரியாதா அதெல்லாம்? அடுத்து என்ன, நகைக்கடன் ரத்து, கல்வி கடன். அதான் கூட்டுறவு வங்கியில் இருக்கிற எல்லா திமுக காரங்களுடைய நகையெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. அப்புறம் அது பத்தாதா? அப்போ திமுக மட்டும் அவங்களுக்கு ஓட்டு போடல சார், பொதுமக்களும் போட்டிருக்காங்கல்ல. அதெல்லாம் அவங்களுக்கு கணக்கு இல்லை. பாரு, தமிழ்நாடு முழுவதும் நான் கேட்குறேன், பார் நடத்த விடுறீங்கல்ல. வேறு கட்சிக்காரன் வேணாலும் நடத்துகிறானா? திமுககாரன் தான் நடத்துவான். போய் பாருங்கள் என்ன அராஜகம் நடக்குது தெரியுமில்ல. இரவு 9:50க்கு கடை சாத்திரம். அப்போ வாகனம் நிற்கும். எந்த வாகனம்? சைரன் வாகனம், காவல்துறை வாகனம். இன்ஸ்பெக்டர் உள்ளே உட்காந்துப்பார். இந்த டிரைவர் இருப்பார்ல, ஹார்ட்லி வேலை பார்ப்பார் அவர். தெரியுமில்ல அது ஹார்ட்லி வேலைன்னா என்னன்னு தெரியுமா? அவங்க வீட்டுக்கு கோழிக்கறி வாங்கி கொடுக்குறது, ஆட்டுக்கறி வாங்கி கொடுக்குறது, இன்ஸ்பெக்டர் நைட்டுக்கு சரக்கு அடித்தா அதை போய் வாங்கி கொடுக்குறது, கடைக்கு கடை வசூல் பண்ணி இரவு கட்டிங்கில் இவரும் கும்மாலம் அடிக்கிறது. இதுதான் ஹார்ட்லி முறைங்கிறது. அந்த அவர் குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது அதை கொண்டே பள்ளிக்கூடத்தில் விடுறது. இரவு 10 மணிக்கு மேலே சாராய கடைக்கிட்ட பாதுகாப்பு என்னத்துக்கு சொல்லுங்க பாப்பா. நான் வேணா நீங்கள் கரெக்டாக மூடுறாங்கன்னு செக் பண்ண போயிருப்பாங்க சார். அப்போ 11 மணிக்கு அதே செக்கிங்கில் போயிருப்பாங்க சார். அதிகாலை 3 மணிக்கு அவ்வளோ நேரம் போதா சார்? உங்களுக்கு சொல்ல வாங்க. ஏன் 5 மணிக்கே தமிழை குடிச்சுட்டு குப்பரிக்க கிடக்குறான். நாம போய் விடிஞ்சிருச்சா? இதனா விடிஞ்சிருச்சா? இப்போ தாப்பா இருட்டே ஆகிருக்குங்கிறான். 5:30 மணிக்கு நீ அப்படி பார்த்தா நில தெளிஞ்சு. ஏன் அவன் 5 மணிக்கே மயக்கமாக தான் கிடக்கிறான். தமிழர்களை குடிக்க வைத்த பெருமை இந்த தரிகட்ட திருட்டு மாடல் ஆட்சியில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. அப்புறப்படுத்த வேண்டியது அன்றாட அவசியமான அன்றாடங்காட்சி மக்களின் தேவை. இனி விட்ட நாதி இல்லை. எங்கள் தலைவரை விட்டால் வேற கதியும் இல்லை. ஆக விஜய் என்கிற மாபெரும் சீமான் ஒரு மாற்றா இருக்காரு சார். அவர் யாரு? நாம் புதுசாக என்னங்க புதுசாக நீங்கள் வேற பேசிக்கிட்டு களத்தில் இல்லாதவங்களை பற்றிலாம் கேள்வி கேட்காதீங்க. வேற கேள்வி கேளுங்க. நம்ம இப்போ கூட்டணின்னு வரும்போது இல்லை சார், இப்போ காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன சார்? ராகுல் காந்தி கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு விஜய்கிட்ட முதல் பேசின ஒரு தலைவர், அவங்களுக்குள்ள அந்த ஒரு பிரதர்ஹுட் அப்படின்றது தொடர்ந்து இருந்துகிட்டே வருது. இது எப்படி சார் எடுத்துக்கலாம்? வாய்ப்பு இருக்கா வர? மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் விஜய் அவர்களும் ராகுல் காந்தியும் பன்னெடுங்காலமாக நெருங்கிய நண்பர்கள். கூட்டணி முடிவெடுத்துட்டாங்க. பிரியங்கா சகோதரி அவர்கள் கொஞ்சம் பொறுங்க, தலைமை அறிவிக்கும். கூடிய சீக்கிரம் வருமா சார்? நல்ல தகவல் வர. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் இப்போ தாவேகா நிர்வாகிகள் வராங்க அப்படின்ட்டு அந்த விழாவே புறக்கணிச்சிட்டாங்களே சார். அவங்க திமுக நிர்வாகிகளாக இருப்பாங்க சார். அந்த கட்சியில் நின்று தான் சார் சம்பாதிக்கணும்ல. ஆனால் இப்போ டெல்லி எடுக்கிற முடிவு தானே சார்? ஆமாம், என்ன பண்ணாலும் இங்கே எல்லாம் வேலைக்கு ஆகுது. டெல்லி முடிவு எடுக்கும். அதை எடுத்ததுக்கு இசை கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை.
பொறுத்துருங்க. ஆமாம் அண்ணன் திருச்சி வேலுச்சாமி சொல்கிறாருல, எதிர்காலம் நமக்கு நன்றாக அமைய வேண்டுமானால் எங்கே கூட்டணி வைக்கணுங்கிற தெளிவாக உடைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய கூற்றை நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம். அம்பேத்கர் புத்தக வெளியிட்டால விஜய் ஒரு விஷயம் சொன்னார் சார். கூட்டணி கட்சி நம்பி தான் நீங்கள் இருக்கீங்க, அந்த கூட்டணியை மக்களே மைனஸ் ஆக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்போ நடக்கிறத பார்க்கும்போது அது உண்மைதானோ அப்படின்னு தோணுது சார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கூட்டணி உடைய இருக்கிறது எழுதி வச்சுக்கோங்க. உடைய போதா சார்? ஆமாம், அது திமுக கூட்டணி நிற்க போகிறதில்ல. ஒன்று நான் ஆர்வம் சொல்ல நடக்கிறத சொல்கிறேன். உடஞ்சிச்சின்னா அதுக்கப்புறம் அவருக்கான வாக்கு சதவீதம் வெறும் 22.6% திமுகவுக்கு. இங்கே ஏற்கனவே தாவேக்காவுக்கு 36 தாண்டி போயிட்டு இருக்குன்னு சொல்லி இப்போ என்டிடிவி 31 சொல்கிறாங்க சார். இப்போ 36 தாண்டிடுச்சு அப்படிங்களா? ஆமாம், இன்னும் ஒரு அலசல் எங்கள் தலைவர் அப்படி ஒரு ரவுண்டு வந்தாருன்னா அதுவும் கூடும், 10% கூடும். செவிலியர்கள் வாக்கு, துப்புரவு பணியாளர்கள் வாக்கு, இது எல்லாம் எப்படா தேர்தல் வரும்னு இருக்கிறாங்க. தாவேக்காவிற்கு வாக்களிப்பதற்கு தவிர்க்க முடியாத சத்தியம் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. கதறட்டும் பதறட்டும், வாய்ப்பு இருந்தால் நாங்கள் தூக்க மாத்திரம் வாங்கி தரோம், தூங்குங்க, நிம்மதியாக தூங்குங்க. எந்தெந்த கட்சிகள்லாம் திமுக கூட்டிலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? அது பொறுத்துருங்க, அது தலைமை அறிவிக்கும். ஏன் அவசரப்பட்டு என்கிட்ட கேட்குறீங்க? இல்லை சார், நீங்கள் வந்து இப்போ அஃபிஷியல் நிர்வாகி, ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் எங்கள் தலைமை அறிவிக்கிற போது நீங்கள் கொட்டை எழுத்துல போடுங்க, உங்களுடைய தமிழ்ல இல்லை பெருசாக போட்டு கணித்தார் முகில் அப்படின்னு போட்டுருவோம் சார். இல்லை, கணித்தார்னு சொல்ல வேண்டாம், பொறுத்துருங்கன்னு சொன்னார், நடந்துருச்சுன்னு எழுதுங்க. நான் கணிச்சு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா? நடக்க போகிறத சொல்கிறீங்க சார். நடக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து விஜய் வரமாட்டாரா அப்படின்ட்டு அதிமுக பாஜக கூட்டணி நிர்வாகிகள்லாம் வந்து வெயிட் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது. அந்த பக்கம் போகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? நாங்கள் ஏங்க போகணும்? இது என்னங்க அதிசயமான கேள்வியை கேட்குறீங்க? இல்லை, எடப்பாடி பழனிசாமி வந்து அது அவருடைய கற்பனை நகேந்திரன் வெளிப்படையே அறிவிச்சார். அவங்களுடைய கற்பனை கனவுகள், அதுக்கெல்லாம் நாங்கள் போய் சொல்ல முடியுமா? நாங்கள் நிசங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நிசத்திலேயே மக்களோடு மக்களாக நிற்கக்கூடியவர்கள், நிச்சயமாகவே கட்சியை நடத்தக்கூடியவர்கள். அதனால் நாங்கள் போய் யாருக்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள்கிட்ட வர்றதுனா சொல்லுங்கள். பல கட்டமாக பேச்சுவார்த்தை இல்லை. அவங்க அடித்த கொள்ளையெல்லாம் கணக்கு பண்ணி சரியானவனை தான் இங்கே உள்ளே கொண்டு வந்து சேர்க்க முடியும். கொள்ளையடித்தவங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து கூட்டணி வச்சுக்கிட்டுலாம் அவங்கள வச்சுக்கிட்டு நாங்கள் மேய முடியாது. எங்களை, எங்கள் தலைவரை முதல்வராக ஏற்றுக்கொண்டிருக்கிற முற்போக்குவாதிகளை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். பிற்போக்குவாதிகளுக்கு இடமே இல்லை. செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கும்போது இன்னும் பல தலைவர்கள் அதிமுகலேருந்து வருவாங்க, தாவேக்கு தான் அடுத்த அதிமுக அப்படின்னு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு சார். அப்போது அதிமுகவில் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க தாவேக்கு வரும்போது எப்படி சார் அது கரெக்டாக இருக்கும்? அதை வடிகட்டின தலைவர்கள் தான், நேர்மையான தலைவர்கள், உறுதியான தலைவர்கள் வர இருக்கிறார்கள். அதுதான் அண்ணன் செங்கோட்டையன் சொல்கிறாரு. கொள்ளையடிச்சவங்களுக்குலாம் இங்கே வேலை இல்லை, வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. விஜய் அவர்கள் தான் வந்து காத்திருக்கட்டும். ஏன் காத்திருக்கிறாங்க? காத்திருக்க ஏன் வச்சுருக்கிறோம்? உங்களும் மதிப்பீடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தலைமை. மதிப்பீடு முடிஞ்சால் தான் நீங்கள் உள்ளே வர முடியும். இது என்ன திமுக வந்தேரிகளும் போனேரிகளும் வந்து கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அல்லது உடனே உட்காந்துக்கிட்டு அதிமுகலேருந்து பிரிஞ்சு போனால் அமைச்சர் பதவி அப்படின்னு சொல்கிற திமுகவை நாங்கள் வாயிலே வட சொல்றதுக்கு திமுக அதைத்தான் நாங்களும் திருப்பி சொல்றோம். வந்த அந்த முன்னாள் கொள்ளையடித்த அமைச்சர்களுக்கெல்லாம் அதிமுகலேருந்து வந்த அத்தனை பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து சந்தோஷப்படுத்தி இன்னும் கொள்ளையடிச்சு, ஏன்னா இவங்களுக்கு கொள்ளையை நுணுக்கமாக அடித்தாங்க. வெளிப்படையாக அடிக்கிற கொள்ளையை போடுறா அப்படின்னு பார்த்தாங்க. அதிமுகலேருந்து அடித்த கொள்ளை தாங்க முடியாமல் அம்மையாரால் விரட்டப்பட்டவர்கள் அனைவரும் இன்றைக்கி அமைச்சர்களாக இருக்காங்க. இப்போ ஓவராக கொள்ளை நடக்குதுல்ல, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் என்ன திமுகவா? நாங்கள் தாவேக்கா. சார், அது மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் இணைய போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அவங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் வந்து கிட்டத்தட்ட 90% பேர் வந்து விஜய் பக்கம் போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்கா சார் ஓபிஎஸ் அவர்கள் வர்றதுக்கு? 90 பேர் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் வாய்ப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். ஆனால் இப்போ நீங்கள் நினைச்சுக்கிறதா இல்லையாங்கிறது நாங்கள் முடிவு எடுக்கணும். அதுதான் சார் கேட்குறேன். ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, சொத்து குவிப்பு குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அது சேர்த்துப்பாரா? சேரு வாய்ப்பு இருக்கா? நாங்கள் தான் சொல்லிட்டோமே, நாங்கள் முடிவெடுக்கணும். அதெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், எப்படி வேணாலும் இருங்க, அது தலைமை பார்த்து முடிவெடுக்கும். அது எப்படியான முடிவு எடுக்குமோ அந்த ரீதியில் நாங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆர்வம் சொல்லுவதற்கு கோடாயிகள் அல்ல, நாங்கள் இல்லை போலிச்சாமியார்கள் அல்ல, இல்லை வந்தவர்களெல்லாம் இணைத்துக் கொள்கிற பக்கம் நாங்கள் ஒன்றும் டிஎம்கே இல்லை, டிவிகே. மாதிரி விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நிற்க போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் போயிட்டுருக்கு சார்.
எந்த தொகுதியில் நிக்க போறாரு, இல்ல உங்க செய்திகள் வர மாதிரி 2 தொகுதியில நிக்க போறாரா? ஏன் நாங்கள் என்ன ஒரு தொகுதியில் தோக்க போகிறோம், ஒரு தொகுதியில் வெற்றி பெற போகிறோமா, 2 தொகுதியில் நிற்க? எங்கள் தலைவர் ஒரே இல்ல தொகுதி. தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க சார். நீங்க உதயநிதி அவர்களை 234 தொகுதியுமே விஜய் தொகுதிங்க. நீங்கள் என்ன பேசிட்டு இருக்க 2 தொகுதியில் நிற்க போகிறாருன்னு? 234 தொகுதியிலையும் விஜய் தான் நிற்க போகிறார். எங்கள் தலைவர் தான் நிற்க போகிறார். இல்ல சார், அதான் 234 அப்படின்னு சொல்றீங்களே சார். இப்ப டிவிக்கு அப்ப தனியா நின்னா சார் 234 கூட்டணி கட்சிகள் வர போறாங்க. கூட்டணியே வந்தாலும் அங்கே தாவேகாவுடைய தலைவர் விஜய் தான் நிற்கிறார். யார் வந்தாலும் அவர் தான் நிற்கிறார். அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு வர்றவங்க தான் கூட்டணிக்கே வர முடியும். சும்மாவளங்க எங்கள் கட்சி என்ன மேய்க்கிற கட்சியா இல்லை பேயிற கட்சியா? கொள்கை உறுதிப்பாட்டுடன் 5 கொள்கை தலைவர்களை உள்வாங்கி கொண்டு சிவப்பும் மஞ்சளுக்கும் பொறுத்த தமிழர்கள் கூட்டம் நாங்கள். சும்மாவெல்லாம் வந்து இங்கே ஏதோ வாங்க நில்லுங்க, கேட்டுக்கிட்டே நில்லுங்க, உங்களை எடை போட்டுக்கிட்டு தான் உள்ளே நாங்கள் கேட்ட திறப்போம். ஏன்னு கேட்குறீங்களா? எங்கள் வீட்டுக்குள்ள நிறைய நாய்களை நாங்கள் வளர்க்குறோம். எந்த நாய்களை? நன்றி உள்ள பிராணி அது. நிறைய பேரை அப்புறம் இப்போ திருடங்களெல்லாம் கடிச்சிடும். அதனால் அது மோப்ப நாய். அது மோப்பம் முடிச்சுன்னா உள்ளான். வேட்பாளர்கள்லாம் ரெடியா சார்? ப்ராசஸ் போயிட்டு இருக்கா எப்படி? அதை பற்றி ஏதாவது எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக தகவல் சொல்லிக்கலாம் இருக்கு சார்? அதை பொறுத்துருங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. 234 தொகுதியிலும் ஒரு மாபெரும் வெற்றி வேட்பாளரை நிறுத்துவதற்கு களத்தை தலைவர் உட்கார்ந்து அமைத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, வித்தியாசமாக வரும் பாருங்க. அவர் சொன்ன மாதிரி இது வரைக்கும் தமிழகம் சந்திக்காத ஒரு தேர்தல் தான் 2026. நிச்சயமாக வரும். நாங்கள் நாடகம் நடிப்பவர்கள் அல்ல, மக்களை ஏற்றுக்கொண்டு வந்த தலைவர்கள் எங்கள் தலைவர். அதனால் இங்கே இந்த பம்மாத்தி வேலை, அந்த மாநாடு, இந்த மாநாடு, நாங்கள் மக்கள் மாநாடு தான் எல்லா இடத்துலையும் நடத்துகிறோம். மரங்களின் மாநாடு கூட்டமே மாநாடு மாதிரி தான் சார் இருக்கு. ஆமாம், நாங்கள் மரங்களின் மாநாடுலாம் நடத்துறதில்ல. ஏன்னா மரங்கள் எங்களுக்கு ஓட்டு போடாது, எங்களுக்கு அறிவு இருக்குது. வேற யாரும் சொல்கிற மாதிரி இருக்குது. இல்லை, நாங்கள் மாடுகளுக்கும் மாநாடு நடத்த மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஓட்டு மாடு போடாது, மனிதர்கள் தான் போடாது. அப்போ வெறும் மனிதர்கள் ஓட்டுக்காக மட்டும் பண்ண முடியாது சார். அதுவும் இயற்கை சார்ந்த விஷயங்கள் தானே சார். அது மக்களுக்கு உண்மையாக போராடணும். மாட்டுக்காக போராடுறேன், மாட்டுக்கறி உரிக்கக்கூடாதுன்னு போராடணும்ல. அதுதான் சாப்பிட்ருக்காரு சார். அவர் தினந்தோறும் சாப்பிடுவார். அது இல்லாமல் சோறே இறங்காது. எக்ஸ்க்ளூசிவாக சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன். நாடு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுற சொல்ல மாட்டீங்களே சார். என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கூட்டணி வலுவாக இருக்கிறது, வலுவாக இணைய போகிறது. மாபெரும் வெற்றியை தமிழக வெற்றி கழகம் ருசிக்கப் போகிறது. தலைவர் அடுத்த கட்ட களம், தினந்தோறும் களம் என்கிற ரீதியில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வர காத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய போர் யுத்தம் தொடங்க இருக்கிறது. அந்த யுத்தத்தில் என்னையெல்லாம் முன்கள மாபெரும் வீரர்களாக நிலைநிறுத்த போகிறார். நாங்கள் நெஞ்சை நிமிர்த்தி எதிரிகள் விடுகிற அம்புகள் அல்ல, குண்டுகளையும் எங்கள் மார்பில் ஏற்றி நாங்கள் மடிந்தாலும் பரவாயில்லை, என் தலைவனை உச்சத்தில் வைப்பது எங்களுடைய கடமை, எங்களுக்கு பொறுப்பு. அது நாங்கள் உசுராக நேசிக்கிறோம். அந்த தலைவனை உயரத்தில் உட்கார வைப்போம். இப்போ என்ன பிரச்சனை? வாங்க போர்க்களத்தில் சந்திப்போம். யுத்தம் தொடர இருக்கிறது, உக்கிர போர் நடக்க இருக்கிறது. போரில் யார் வீழ்வது, யார் வாழ்வது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி.